அந்த 3 பேருக்கு காலில் சுட்டதுக்கு இதுக்கு 2 அடி மேலே ஏறி சொல்றேன்னா ஒருத்தனும் பொண்ணை தொட்டுறதுக்கே பயப்படுவான்டா. கோயம்புத்தூர்ல கொடூரமான சம்பவம். ஏர்போர்ட் பக்கத்துல பொண்ணு பையனும் கார்ல வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்து 3 பேர் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க கிட்ட கையில அருவாள் கத்தி எல்லாமே இருந்திருக்குது. இந்த 2 பேர் கார்ல இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து அதுல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை வந்து காரை விட்டு கீழே இறங்க சொல்றானுங்க. அவன் வந்து இறங்கல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அருவாளை வச்சு அந்த கிளாஸை உடைச்சி அந்த பையனை வந்து அருவாளை வச்சு வெட்டுறானுங்க. வெட்டிட்டு அந்த பையன் வந்து அன்கான்சியஸ் ஆயிருக்கான். அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து பக்கத்துல தூக்கிட்டு போய் அந்த 3 பேரும் எப்படி சொல்றது, அந்த 3 பேரும் அந்த பொண்ணை போட்டு நாசம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு வந்து கான்சியஸ்னஸ் வந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து கால் பண்ணியிருக்கான் போலீஸ்க்கு. அவன் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு அந்த பொண்ணு வந்து ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கிடைக்கிறாங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு எல்லாமே கிழிஞ்சி போய் ட்ரெஸ்ஸு தனியாக அந்த பொண்ணு தனியாக அவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த போலீஸ்லாம் பிளான் பண்ணி அந்த 3 பேரையும் பிடிக்கிறானுங்க. காலு கீழே சுட்டுருக்காங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனை அங்கேயே கொல்லுவாங்க, அங்கேயே வெட்டுவாங்க. அந்த மாதிரி இங்கே இப்போ நான் ஒருத்தனாச்சும் பொண்ணு மேலே கையை வைக்கிறதுக்கு யோசிப்பானா? அவன் கையை வைக்கிறான் அப்படின்னா அவன் அங்கேயே கொள்ளணும். இன்னொருத்தவங்க பொண்ணு மேலே கையை கத்திக்க யோசிப்பாங்க. விஷயம் அந்த பொண்ணு எப்படி இதுலேருந்து மீண்டு வருவான், அந்த பையன் எப்படி இதுலேருந்து மீண்டு வருவான், அவ்வளோ பேர் என்னென்ன பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ கீழ்த்தனமான வேலை இது. அந்த 3 பேரை வந்து எப்படி இன்னும் உயிரோட வச்சிருக்கானுங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எல்லாத்துக்குமே அவேர்னஸ் கொடுக்கறத தாண்டி இனிமேல் நம்ம வந்து கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு அவனுங்க வந்து காப்பாற்றி அந்த பொண்ணுங்களை எப்படி பாதுகாப்பானுங்க அப்படின்ற மாதிரி எந்த ஐடியாவுமே இல்லைங்க. அந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து என்னென்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏன் அந்த பொண்ணு வந்து அந்த டைமில் அங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னங்க கேள்வி? இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற உரிமை தான். யார் வேணால் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது அவங்களோட உரிமை தான். இது யார் கேட்குறது? இது நீ கேட்குறதுக்கு யார் முதல்ல? நீ நார்மலாக 3 பேர்த்துக்கு மட்டும் கிடையாது. இது வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பொண்ணு பஸ்ஸில் ஏறி போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து அத்தனை பேர் எப்படி பார்க்குறானுங்க, எங்கெங்கே கையை வைக்கிறானுங்க, எல்லாமே இப்போ வரைக்கும் எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை வெளில யாருமே சொல்கிறது கிடையாது. அவ்வளோதான். வெளில சொன்ன என்ன பிரச்சனை நடக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க. பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், உங்கள் வீட்டு ஒரு பொண்ணு இப்படி இருக்குதுன்னா அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறி போகுதுன்னா நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்களா? முடியுதான். எப்போ வந்து சட்டத்திட்டங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகுதோ அப்போதான் இது எல்லாமே வந்து முடியும். ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து கட்டி வச்சு தொங்க விட்டோம் அப்படின்னா அடுத்த ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யோசிப்பானா?